welcome to Aarthi Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம silk saree வந்து எப்படி ஃபர்ஸ்டே வந்து pleat எடுத்து அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படினா நமக்கு அந்த silk saree கட்டறது வந்து பெரிய டாஸ்கா இருக்கும். கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்க்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. நம்ம அந்த pleats எடுக்கும்போது கரெக்ட்டா ஒருத்தங்க பிடிக்கிறதுக்கு, அதை தேய்ச்சி விடுறதுக்கு, அதே மாதிரி front pleat எடுத்தாலும் அப்படிதான். ஒருத்தங்க உட்கார்ந்து அதை வந்து நமக்கு தேய்ச்சி விடணும். பட் இப்போலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா எந்த saree கட்டறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்டே ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குனு யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ஈஸியா வந்து அந்த சாரியை வந்து நம்ம ட்ரேப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதையே நிறைய பேர் வந்து ஒரு ஜாபா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சாரி ப்ளீட் பண்றதே ஒரு ஜாபா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாரிக்கு வந்து ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க. பட் இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நம்மளே வந்து எப்படி வந்து ப்ராப்பரா ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி நம்மளே கட்டிட்டு போலாம் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். சப்போஸ் நீங்களும் நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவீங்க, இல்ல நீங்க சப்போஸ் ஆபீஸ்க்கே போறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதுல நீங்க அந்த வீக் என்னெல்லாம் saree கட்ட போறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி கூட அயர்ன் பண்ணி ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 sarees வந்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நமக்கு பழகிருச்சு. ஒரு saree 2 saree நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஈஸி ஆயிரும். இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஈஸி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 sarees மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இது ரொம்ப ஈஸி தான். சோ இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து saree வந்து ப்ளீட் பண்ணிட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாம வந்து சூப்பரா வந்து ட்ரேப் பண்ணிக்கலாம் நம்ம. அதுவும் இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம கட்டும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பினிஷிங்கும் நல்லா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து அயர்ன் பண்ணி வச்சிருக்கிறதுனால கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கீழே ப்ளீட்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்டே ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நான் இந்த saree தான் வந்து ப்ளீட் பண்ண போறேன். இந்த silk saree வந்து நான் ஃபங்க்ஷன் கட்டுறதுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை தான் வந்து எப்படி ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த பல்லு பார்ட் எடுத்துக்கலாம். பல்லு பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட பல்லு வந்து எந்த அளவுக்கு வேணும், நீங்க நல்லா ப்ராடா விடுவீங்க இல்ல வந்து நீங்க குட்டியா தான் இது பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். இப்போ நான் குட்டி குட்டியா தான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போறேன். இப்போ என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் வெளியே எக்ஸ்ட்ராவா இருக்கு. மத்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளதான் எடுக்க போறேன். இப்போ என்னோட ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிக்கலாம். இங்க இப்போ இது வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா வந்து எடுத்துக்கலாம். இப்போ பல்லு ப்ளீட் வந்து ஃபுல்லா எடுத்தாச்சு. உங்களுக்கு இங்கிருந்து ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு லென்த் வேணுமோ அவ்வளவு லென்த் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளீட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு நீங்க எந்த இடத்துல சொல்லுவீங்களோ அங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கங்க. ஏன்னா பின்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கங்க. இப்போ இந்த ஒரு பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளீட் இந்த ப்ளீட் வந்து நம்ம இங்க குத்துனாதான் கரெக்டா இருக்கும். சோ வந்து நம்ம இங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து ப்ளீட் எடுத்தா வந்து கரெக்டா இருக்கும். சோ நான் இங்க ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு பின்ல இந்த பின்ல இருந்து இந்த பின் வரைக்கும் இத வந்து நம்ம
இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ப்ளீட் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ளீட்டை வந்து நம்ம 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்க மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆர்டரா வச்சுக்கலாம். இப்போ இதையும் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கீழேயும் அதே மாதிரி வந்து கீழே இது ப்ளீட் எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல போட்டு வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். நான் இது வந்து இப்போ பெட் மேல மாத்திக்கிறேன். இப்போ இதை நான் வந்து பெட் மேலே போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஐனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மேலே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம மேலே பின் பண்ணிக்கிறனால கீழே வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே எப்படி வந்து நம்ம 1 by 1 வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் கீழேயும் வந்து, அதாவது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்து அழகாக அந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படி நின்றுட்டுருக்கோம், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர்லேயும் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின்னை வந்து உள்பக்கமாக குத்திக்கலாம். நம்ம சாரியை லைட்டாக அப்படி திருப்பிட்டு வந்து உள்பக்கமாக குத்திக்கலாம். இப்போ சென்டரில் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம கீழே வந்து அதே மாதிரி தான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து உள்பக்கமாக ஒரு பின் குத்திக்கலாம். இப்போ ப்ளீட்ஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அயன் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து பல்லு பார்ட்டை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸ் வந்து நம்மளோட வீட்டு அயன் பாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்தே தான் அயன் பண்ணணும். சில்க் ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம சாரியில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பெட்லேயோ நீங்கள் எதில் தேய்க்கிறீங்களோ அதில் ஒரு டைம் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. டக்குன்னு வைக்கும்போது நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில்க் சாரீ ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம அயன் பாக்ஸில் வந்து கருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்னொரு கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி சில்க்குங்கிற ஆப்ஷனில் வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பல்லு பாட்டு வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வந்து அப்படியே அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளீட்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட்டும்போது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தானே கட்டுவோம். அந்த மாதிரி வச்சு வந்து அயன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸ் வியூவில் காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து சாரீ வந்து லைட்டாக வந்து அந்த ப்ளீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கலாம். இப்போ பல்லு போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே லைட்டாக வந்து அந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மேலே சென்டரில் கீழே எல்லாமே பின் பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப ஈஸி தான். அதை வந்து அப்படியே வந்து ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாரீ வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டு தான் வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். சாரியை திருப்பி போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு டைம் வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரீ வந்து திருப்பி போட்டாச்சு. நம்ம பின் பண்ணிக்கிறனால எதுவும் வந்து நகராது, எதுவும் ஆகாது. இப்போ உள்பக்கமாக பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சாரீ வந்து ஃபோல்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உள்ளே சொல்கிற பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே இருக்கும். அதை எடுத்து வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டு ப்ளீட் கீழே ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நமக்கு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கேயாவது திரும்ப சுருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து திரும்பவும் அயன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மேலே முந்தான பாட்டை வந்து ஃபோல்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து டபுளி தான் வந்து மடித்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத திரும்பவும் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுக்கலாம். கீழே ஏதாவது வந்து சுருக்கலாக இருக்குது அப்படின்னா எடுத்து விட்டுக்கோங்க. ப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம திரும்பவும் அதை வந்து அந்த பல்லு பாட்டை வந்து வெளியே கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அயன் பண்ணி வச்சுருக்கனால கரெக்டாக தான் இருக்கும். அதை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும்.
இப்போது இதை எடுத்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து குட்டியாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி திரும்பவும் வந்து உள்ளே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். வைக்கும்போது அந்த முந்தான பாட்டை வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம saree அப்படியே ஹாஃபாக ஃபோல்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கிருந்து ஒரு கால்வாசி உள்ளே, திரும்பவும் இந்த சைட்லேருந்து ஒரு கால்வாசி வந்து உள்ளே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது அந்த சைடு இருக்கிறத வந்து கொண்டு வந்து இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு saree வந்து இப்போ பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது சாரியோட அந்த முந்தான பார்ட், அந்த ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சாரியை சுற்றி வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு எக்ஸஸாக இருக்கும், அதை வந்து இன்னொரு டைம் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே வந்து சொருகிக்கலாம். இப்போ நம்ம saree வந்து சூப்பராக வந்து ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் அப்போவோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போலாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு saree வியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்தி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.